சச்சிதானந்தம் 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 சச்சிதானந்தம். தாம்பரம் சர்க்குரு என்று அழைக்கப்படும் ஸ்ரீ அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகளின் 78ஆம் ஆண்டு மகா குரு பூஜை. உலகுக்கு ஒருவனாய் உண்மையாய் காலையில் சந்தன காப்பு நிகழ்வு. ஓங்கிடும் பிரம்ம குருவே உதார குணமாகவே பறையுடன் கூடியே ஒத்த பரபிரம்ம குருவே. கொடியேற்று விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அதில் திரு எம்.ஜி. சுரேஷ்குமார் பிரியதர்ஷினி செல் யூனிவர்ஸ் முன்னிலையில் திரு டாக்டர் எம். ரவி ஐபிஎஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவர்கள் கொடியேற்றினார். சச்சிதானந்த சபையே சச்சிதானந்த சபையே சன்மார்க்கம் தனை அறியும் நோக்கம் உண்டாக்கும் பயங்கர சக்தி வாய்ந்தது. அவரோட திருவிளையாடெல்லாம் அவ்வளவு கதைகள் நான் கேட்டுட்டே இருக்கு. கதைகள்ல உண்மைகளை கேட்டு வளர்ந்தவன் நான். என்னடா அப்படின்ட்டு ஒரு நாள் சபைக்கு வந்து குருநாதர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். என்ன குருநாதர் வந்து அண்ணன் போய் பார்த்தேன். அடுத்த நாள் காலையில் நான் பேப்பர்ல போய் பார்க்குறேன். இந்த சிட்டி வந்து 3 கமிஷனரேட்டா, அது டெக்னிக்கல் டேம் எனக்கு கட்டத்தில் பிரிச்சு தாம்பரத்துக்கு கமிஷனர் திரு ரவி அவர்களை நியமிக்கப்பட்டிருக்குன்னு அரசாணை வருது. இந்த கூட்டை உடைச்சு இந்த நிர்வாகம் எல்லாமே கரெக்ட் பண்ணி கொடுத்தார். இது வந்து நான் நினைக்கிறேன் அண்ணன் எங்களுக்கு குருநாதரை அனுப்புறேன் இதுதான் தான் நினைக்கிறேன். இன்று இந்த விழா 78ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா இவ்வளவு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் இங்க வந்து கமிஷனர் போலீஸா இருந்தப்போ தாம்பரத்தில் இந்த பிரச்சனையை என்கிட்ட வந்து சொல்லி அது நியாயமான பிரச்சனையாக இருந்ததால் உடனடியாக தீர்வு வைத்தோம். நம்ம எப்பவுமே ஒரு அடியாயத்திற்கு எப்பொழுதுமே துணை போவதில்லை. அதுதான் சச்சிதானந்த சுவாமிகள் சொல்லியது. அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சபை நம்முடைய சாமிகளுக்காக முதலாக தமிழகத்தில் நிறுவப்பட்டது. ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு இங்கே வந்து வசித்து வாழ்ந்து நமக்கான ஒளியாக இருக்கக்கூடிய சத்குரு சச்சிதானந்தம் அவர்களுடைய சுவாச காற்று இன்னமும் இந்த இடத்தில் உலவிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சபையிலும் நம்ம இவ்வளவு அன்பர்கள் இருக்கோம். அதை வார ஒரு நிகழ்வா பண்ணிக்க. இப்போ நம்ம மேடம் சொன்ன மாதிரி ஒரு புள்ளியில் நம்ம இணைஞ்சிருக்கோம்னா பல பேர் இங்கே இதுதான் சமத்துவம். எல்லாமே பல சிந்தனைகளில் பல தொழில் இருக்கோம் வர்றோம். ஆனால் ஒவ்வொரு வாரம் நம்மளுக்கு கூடுதலுக்கு நம்மளுக்கு இன்னைக்கு 28-30 கிளைச்சபைகள் இருக்கு. அந்த கிளைச்சபைகளை மேலும் மேலும் இன்னும் உருவாக்கணும். மக்கள் குருநாதன் சொன்னது மக்களுக்கு உதவுறதா இதுதான். அதுதான் நம்ம எல்லா கிளைச்சபைகளும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மெடிக்கல் கேம்ப் அதை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்யணுங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து.